என் அருமை நண்பர்களே, கட்டுமான நிறுவனத்தின் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக மின்சார ரயிலில் பயணம் செய்திருக்கிறார் பாலிவுட் நடிகர் விவேக் ஓபராய். பாலிவுட்டில் முன்னணி நடிகர்கள் ஒருவராக திகழ்பவர் இவர். தற்போது தல அஜித் நடித்து வரும் விவேகம் படத்தில் வில்லனாக நடிக்கிறார். இந்த நிலையில் மும்பையைச் சேர்ந்த பிரபல கட்டுமான நிறுவனமான கரம் பிரம்மாண்ட் நடுத்தர மக்களை கவரும் விதமாக கடற்கரை ஓரம் புறநகர் பகுதிகளில் 5000 குடியிருப்புகள் கொண்ட டவுன்ஷிப் ஒன்றை உருவாக்க திட்டமிட்டுள்ளது. இதன் தொடக்க விழாவுக்கு பாலிவுட் நடிகர் விவேக் ஓபராய் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக புறநகர் ரயிலில் பயணித்து சென்றிருக்கிறார் விவேக் ஓபராய். கேள்வி சாலை வரை லோக்கல் ரயிலில் நிருபர்களுடன் சேர்ந்து ரயிலில் பயணம் செய்துள்ளார். சுமார் 15 ஆண்டுகள் கழித்து அவர் மீண்டும் ரயிலில் சென்றுள்ளாராம். இதற்கு முன்னதாக 2002ஆம் ஆண்டு வெளிவந்த சத்யா படத்திற்காக ரயிலில் சென்றிருக்கிறார். இது குறித்து விவேக் ஓபராய் கூறியதாவது: சராசரி மக்களுக்காக கரம் நிறுவனம் எடுக்கும் இந்த முயற்சியை கண்டு பெருமை அடைகிறேன். நல்ல குடியிருப்புகள் இல்லாமல் தவித்து வரும் ஏழைகள், நலிவடைந்தோர் தங்களது தரத்தை உயர்த்திக் கொள்ளலாம், பாதுகாப்பான வசிப்பிடத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பாக இந்த முயற்சி அமைகிறது. இதன் மூலம் வரும் 2018இல் சுமார் 14,000 குடும்பங்கள் நல்ல தரமான வாழ்க்கையை வாழப்போகிறார்கள் என்று கூறினார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ வேணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். Drop it.